வெல்கம் பேக் டு yet another எபிசோட் ஆஃப் பார்க்கிங் புத்தா. உங்களுடன் தன்னந்தனியாக கிக்பட்டோஸ்கி இணைந்திருக்கிறேன். இன்றைக்கி எபிசோட் எதை பற்றி பேசலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ளஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் ஃபில்ம்ஸ் ஆஃப் 2023 பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் பேசினா வெறும் தமிழில் மட்டும் பேசக்கூடாது, கொஞ்சம் அட்லீஸ்ட் மலையாளம் மற்றும் இதர பதர லாங்குவேஜஸ், அது போக ஹிந்தி இருக்குது, அதுக்கப்புறம் வேர்ல்டு சினிமா இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் ஆங்காங்கே நம்ம பார்த்த விஷயங்களில் சிலதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும்போது மலையாளமில் எனக்கு எப்போவுமே படங்கள் இருக்கும். ஸோ அதிலிருந்து ஒன்று ஈஸியாக பிக் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் தமிழ்லேயும். பட் ஆனால் ஹிந்தியோட ரெப்ரசன்டேஷனே சுத்தமாக இல்லை. ஏன்னா எனக்கு பெருசாக நல்ல படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸாக நிறையா நல்ல படங்கள் வந்திருக்கு, பட் ஆனால் நான் பார்த்ததில்லை. ப்ளஸ் நல்ல படங்கள் ஹிந்தி சைடில் ரெஃபர் பண்ணுறதுக்கும் பெருசாக நம்மளுக்கு ஆட்கள் இல்லைங்கும்போது சரி, அட்லீஸ்ட் ஒரு 2 படமாவது நல்ல ரேட்டிங் இருக்க படங்கள் பார்த்தா அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த ஹிந்தி சைட் ஆஃப் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சும்மா சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ராட்டன் டொமேட்டோஸில் ஒரு படம் 100% கிரிட்டிக்ஸ் ரிவ்யூ வந்துருந்துச்சு. பொதுவாக அப்படி தான் பார்ப்போம் இல்லையா, 100% வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் எந்த படம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்மளுக்கு ஜானர்லாம் பார்க்கும்போது காமெடி ட்ராமான்னு இருந்துச்சுன்னா நான் ஆப்வியஸாக எப்பவுமே பிக் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் இந்த வயசான கப்புள்ஸை பற்றின ஒரு ட்ராமா அப்படிங்கும்போது எனக்கு ஏன்னு தெரில, பட் அதில் ஆப்வியஸாக யூ ஷுட் டெஃபினெட்லி ஹேவ் சம்திங் டு சே அபவுட் தெம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அதனால் சரின்னு சொல்லி நான் பிக் பண்ண படம் தான் மஸ்த் மெயின் ரெஹனேகா. அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரில, பட் ஜாக்கி ஷெராஃப், நீனா குப்தா, அபிஷேக் சௌஹான் அண்ட் மோனிகா பன்வார் இவங்கெல்லாம் நடித்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மஸ்த் மெயின் ரெஹனேகா அப்படிங்கிற அமேசான் ஒரிஜினல் தான் நான் ஆக்சுவலாக பார்க்கணுன்னு சொல்லி முடிவு பண்ணேன். இந்த எபிசோட் ஆக்சுவலாக இந்த படத்தில் இருக்க குட்டி குட்டி டீட்டெயில்ஸோட அனாலிசிஸாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா ஐ எம் நெவர் கோயிங் டு ரிவீல் எனி திங் தட் இஸ் இன்சைட் த இது. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரீட் த ஓவரால் என்ன சொல்கிறது, ஒரு சினாப்சிஸ் இருக்கும் இல்லையா, அந்த சினாப்சிஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த படத்துக்குள்ளே போவோம். இந்த எபிசோட் சோல்லி எதுக்குன்னா, இந்த எபிசோட் இல்லாமல் இதுக்கப்புறம் நிறைய எபிசோட்ஸ் வரப்போகுது நம்ம சேனலில். வெரி ஷார்ட் எபிசோட்ஸ் ஜஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ். Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. ஸோ படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே பண்ணுற மாதிரி கூகுளில் என்ன சினாப்சிஸ் போட்டிருக்கானுங்கிறத நான் ஒரு டைம் படிச்சிட்றேன். காமத், a retired widower trapped in a solitary and monotonous life, is determined to make friends. When he meets Miss Handa, a bubbly woman, they begin a strong friendship through their adventures and moments spent together. ஸோ இந்த படம் காமத் மற்றும் மிஸ் ஹாண்டா அப்படிங்கிற 2 சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நடுவில் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு தற்செயலான ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றின படமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது போக இன்னொரு யங் கப்புளை பற்றின ஒரு படமும் தான். எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் மோர் ஆஃப் அன் அனாலஜி ஆஃப் லைஃப் ஸ்டார்டிங் அண்ட் லைஃப் எண்டிங். அதாவது வாழ்க்கை தொடங்க போகும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலோட லைஃப்பையும் வாழ்க்கை முடிய போகும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு கப்பலோட லைஃப்பையும் பற்றின அனாலஜின்னு கூட இந்த படத்தை பற்றி சொல்லலாம். இந்த படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஃபார் த இயர் 2023 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல நான் இந்த படத்துக்குள்ளே ஏன் இன்ட்ரெஸ்டடாக, ஐ மீன் வாட் புஷ்ட் மீ டுவர்ட்ஸ் திஸ் ஃபில்ம் இஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சினாப்சிஸும் இதற்கு இருந்த ரிவ்யூவும் தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த படத்தோட ஃபஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஏஜில் எனக்குமே அட்டென்ஷன் பார்த்திங்கன்னா செமட்ராஸ்டிக்காக கம்மியாயிருக்கு. என்னால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எலிமெண்ட்டோ இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டைலோ இல்லை எனக்கு பிடிச்ச பேசிங்லேயோ அந்த படம் இல்லைன்னா ஈஸியாக என்னால் வெளில போயிட முடியும். வெளில போகிறதுக்கான ஒரு தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக இந்த ஒரு ஃபினாமினன் எல்லாத்துட்டையுமே இருந்திருக்கும். நம்ம டிவியில் ஏதோ ஒரு ஓடிடி ஆப்குள்ளே போவோம், நிறைய படத்தை தேடிக்கிட்டே இருப்போம்.
அதுக்கப்புறம் வெளில வருவோம், வேறு ஓடிடி ஆப் போவோம், மறுபடியும் நிறைய படத்திடும், வெளில வந்துக்கிட்டே இருப்போங்கிற ஒரு ஹேபிட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு நம்மளால் கொடுக்க முடியும்னு நம்ம நம்புற அட்டென்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால ஈஸியாக ஒரு விஷயத்தில் இருக்க கான்சன்ட்ரேஷன் போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு 10-15 நிமிஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு 10-15 நிமிஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே சூப்பரான ஒரு 10-15 நிமிஷம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த 10-15 நிமிஷத்தில் இந்த டேரக்டர் யூஸ் பண்ண ஒரு சூப்பரான டெக்னிக் என்னன்னு சொல்லுவோன்னா மான்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இருமுனை கத்தி. நம்ம வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணால் அதை விட ஒரு சூப்பரான டூல் கிடையாது ஒரு படத்தை கம்யூனிகேட் பண்ண. அதே மாதிரி மொக்கையாக யூஸ் பண்ணால் அதை விட சலிப்பு தட்டுற ஒரு விஷயமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் யூடியூப்பில் வந்துட்டு லவ்வர்னு ஒரு படம் ஆக்சுவலாக வருது, மணிகண்டன் நடிச்சு. அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா இன்னும் ரிலீஸே ஆகலை. பட் ஆனால் அந்த படத்தில் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, வீடியோ சாங்க. அந்த பாட்டுக்கு ஒரு செட் ஆஃப் மான்டேஜஸ், ஒரு லவ் பண்ணுற கப்புள் அவங்களுக்கு ஒரு மான்டேஜ் சாங் அப்படின்னாலே நம்ம ஊரில் எப்படி ஆயிடுதுன்னா, இப்போ அவங்க தனியாக இருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த லவ் பண்ணுற கப்பெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளில ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள்லாம் பேசிக்கங்க அப்படின்னு ஒரு ஷாட் இருக்கும், நீங்களாம் அப்படியே பேசிட்டு சிரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஷாட் இருக்கும். அதுக்கு நடுவில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் க்ளோஸ்அப்ஸு, இவங்க 2 பேரும் அவங்களோட லுக்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா 2 பேரும் மேபி கை கோர்த்துக்கலாம், இல்லைன்னா இல்லை 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த மொத்த பாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் மான்டேஜஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா அவங்க 2 பேர் முறைச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர, தட் இஸ் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு அந்த மான்டேஜ் மூலம் வந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழில் வந்து நிறையா லவ் சாங்ஸோ இல்லை வந்துட்டு கல்யாண சாங்ஸோ இல்லை வந்துட்டு சண்டை பாடல்களோ, இந்த பாடல்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்க மான்டேஜஸ் வந்துட்டு நீங்கள் படத்துக்கு படம் ஈஸியாக கிட்டத்தட்ட இப்போ உங்கள் படத்தில் ஃபுட்டேஜ் இல்லைனா பக்கத்து படத்துலேருந்து ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாங்கிற அளவுக்கு தே ஆர் வெரி ஐடென்டிக்கல் அண்ட் சலிப்புத்தன்மை ஊட்டக்கூடிய விதத்தில் தான் இருக்குமே தவிர இன்ஃபர்மேஷன்ஸை புதுசாக கன்வே பண்ணிச்சான்னு கேட்டால் கன்வேயே பண்ணாது. ஆனால் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான படத்துக்கு யூஸ்ஃபுல்லான மான்டேஜஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் ரோல் பேக் பண்ணி ஒரு மான்டேஜஸை பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் இந்த படத்துக்கே வரேனே, மஸ்த் மெயின் ரஹனேக்காக்கே வரேனே, இந்த படத்தில் ஆக்சுவலாக சப்டைட்டில் தான் நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். சப்டைட்டில் ஃபாலோ பண்ணும்போது சில டைம் நம்ம கீழே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேலே இருக்க விஷுவல் போயிடும். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸில் ஆக்சுவலாக சப்டைட்டில் பார்த்துட்டு மறுபடியும் ஐ ஹாவ் டு சீக் பேக் அண்ட் லுக் அட் த மான்டேஜஸ். பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு மான்டேஜுக்குமே ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தேவ் கம்யூனிகேட்டட் த்ரூ த மான்டேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் 5 minutes அந்த காமத் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றின மான்டேஜ். அவன் வந்து வயசானதுக்கப்புறம் அவன் ஒய்ஃப் இல்லாத ஒரு நிலைமையில் எப்படி அவனோட தனிமையான லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு மான்டேஜ் காமிக்கிறானுங்க. ஆனால் அந்த மான்டேஜ் வந்து லிட்டரலாக அவர் தனிமையாக இருக்கிறாரு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக காமத் தனிமையாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு 70 வயசுக்காரன் தனிமையாக இருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் காமத்துங்கிற ஆள் தனிமையாக இருந்தால் எப்படி இருக்கும், அவனுக்குள்ளே இருக்க விட்டினஸ் என்ன, அவனுக்குள்ளே இருக்க சோகம் என்ன, அவனுக்குள்ளே இருக்க ஆக்சுவல் குட்டி குட்டி சந்தோஷம் என்ன, அவனோட லைக்ஸ் என்ன, அவனோட டிஸ்லைக்ஸ் என்னங்கிறது எல்லாமே இருக்கும் அந்த மான்டேஜில். ஸோ நீங்கள் கண்ணை வந்து பிளிங்கே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மான்டேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதன் மூலமாக ஐ திங்க் you would immediately grasp the attention of the audience. ஸோ அந்த மான்டேஜஸை கையாண்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இப்போ நம்ம ஒரு த்ரில்லர் படம் எடுக்கிறோம், இல்லை வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரோ இல்லை வந்துட்டு ஒரு க்ரைம் படமோ எடுக்கிறோன்னா அந்த படத்தில் வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே எல்லாமே எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி நேரங்களில். ஏன்னா யூ ஆர் ஜஸ்ட் கன்வேயிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் த செட்டப். அப்படி இருக்கும்போது உங்கள் ஸ்க்ரீன் பிளே எழுதும்போதே கிட்டத்தட்ட நீங்கள் ஷார்ட்ஸ் எழுதிடலாம். அவ்வளோ அப்படி தான் அதோட ஃபில்ம் லாங்குவேஜ் வந்து டிட்டர்மைன் ஆகுது. பட் வென் இட் கம்ஸ் டு ட்ராமா, ஒரு காமெடி ட்ராமாவோ இல்லை ஒரு லைஃப் ட்ராமாவோ வரும்போது மான்டேஜஸ்ங்கிறத வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத வச்சு தான் அதோட அந்த படத்தோட குவாலிட்டி வந்து டிட்டர்மைன் ஆகுதுன்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் ஹவு தே ஹவ் யூட்டிலைஸ்ட் மான்டேஜஸ் எஸ்பெஷலி. ஸோ ஐ திங்க் இந்த படத்தை நான் யாருக்கு வேணால் நான் ஈஸியாக ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஐ நோ தட் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க முடிச்சுட்டு தான் வெளில வருவாங்கிறத என்னால் ஷார்ட்டாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 10-15 minutes ஆஃப் மான்டேஜஸ் இஸ் கன்வேர்ட் இன் சச் அ வேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட்
கம்மிங் பேக் டு திஸ் அனாலஜி தட் ஐ வாஸ் டெல்லிங் யூ பிஃபோர், தட் இஸ் லைஃப் முடிய போகிற தருணத்தில் இருக்க ரெண்டு கப்புளுக்குள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பையும், லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கப்புளுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க கன்வே பண்ணியிருக்க ஒரு அனாலஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலில் நான் நிறைய டைம் சொல்லியிருந்திருப்பேன். அதாவது நம்ம ஏதோ ஒரு தருணத்தில் ஸ்க்ரீனுக்கு உள்ளே போகணும், நம்மளை வந்து ஒரு படம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் படத்தில் நடக்கிற ஒரு லைஃபுக்குள்ளே நம்மளை இழுக்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு படம் அப்போவே அந்த இடத்துலையே வந்து அந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். அந்த மாதிரி படங்கள் ரொம்ப ரேராக தான் வருது அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருந்திருக்கேன். பட் இந்த படத்தில் தேர் வர் ஸோ மெனி மொமெண்ட்ஸ் வேர் வி வுட் ரூட் ஃபார் த கேரக்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைப்போம். இல்லை ஐயோ இது மட்டும் நடந்துடவே கூடாது, இவன் மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுன்னு இருக்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி தெர் வர் ஸோ மெனி மொமெண்ட்ஸ் தட் வி கெட் டு டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர்ஸ். அது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு ஃபிலாசபி இருக்குது. என்னென்னா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு ஹீரோயின் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹீரோயின் வந்து இமீடியட்டாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவர் நல்லது பண்ணுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி, இல்லை அந்த மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா அது ஆல்ரெடி பலாயிரம் வருஷங்களாக தமிழ் சினிமாலேயோ இல்லை உலக சினிமாலேயோ காமிச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அதே மூமெண்ட்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கேரக்டர் ஆடியன்ஸ்கிட்ட கனெக்ட் ஆகுமானா கனெக்ட் ஆகாத கஷ்டம் தான். ஆனால் அக்ராஸ் வேர்ல்ட் ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் டு கனெக்ட் த கேரக்டரோ இல்லை ஆட்டிடியூட் ஆஃப் த கேரக்டர் டு த ஆடியன்ஸோ என்னென்னா வந்துட்டு அவங்களோட சாலிடாரிட்டி, அதாவது அவங்களோட தனிமையை ஆடியன்ஸ்கிட்ட காமிக்கிறதன் மூலமாக தேல் ட்ரை டு கனெக்ட் த கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளி உலகத்துக்கு ஒரு மனிதனாகவும் தனியாக இருக்கும்போது நம்மளுக்கே உரித்தான சில விஷயங்கள், சில என்ன சொல்கிறது ஹேபிட்ஸோ இல்லை சில உணர்வுகளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஆப்வியஸாக நம்மளோட ஷூஸ்லேருந்து உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நிறையா மொமெண்ட்ஸ் இந்த படத்தில் வர ஒரு 4 ப்ராமினென்ட் கேரக்டர்ஸையுமே வந்து நம்ம அவங்கவுங்க ஷூஸ்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டை உருவாக்குது இந்த படம். அதெல்லாம் தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் அபவுட் லைஃப் அண்ட் ஹவு தீஸ் கேரக்டர்ஸ் சி லைஃப் அப்படிங்கிறது வந்து சூப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நான் ரொம்ப முக்கியமாக கடைசியாக பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து மீட்டரிங் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டர்ஸ் எந்த அளவுக்கு நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறதுக்கு பேர் வந்து மீட்டரிங் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து அவர் லைஃப்பில் நடந்த ஒரு சோகத்தை பற்றி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோகத்தை பற்றி சொல்கிறத வந்துட்டு அவர் அப்படியே அழுது சொல்லலாம், இல்லைன்னா அந்த சோகம் நடந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால அவர் வந்துட்டு நார்மலாக சொல்லிட்டு கடைசியாக அவர் கொஞ்சம் அப்படியே கண் கலங்கிட்டு இப்போ விஜய்லாம் பண்ணுற மாதிரி அப்படியே டக்குன்னு கையை வச்சு கண்ணை மூடிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அவர் அதாவது அவுட் அண்ட் அவுட்டாக வந்து ப்ளே பண்ணி ட்ராமாவில் வர மாதிரி பண்ணணுமா இல்லை வந்துட்டு ரொம்ப சப்டிலாக பண்ணணுமா அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ணுறதான் வந்து மீட்டரிங் த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னென்னா மீட்டரிங் த பர்ஃபார்மன்ஸ் தான். அதை தாண்டி மோர் தென் மீட்டரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஐ வுட் சே பர்ஃபெக்ட்லி எடிட்டிங் த பர்ஃபார்மன்ஸ் இன் த ஷூட்டிங் இட் செல்ஃப். அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட உங்கள் லைஃப்பில் நடந்த சோகத்தை பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் அழுகிற நிலைமைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவர் முன்னாடியே நீங்கள் அழுக மாட்டீங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டக்குன்னு அழுக வந்தோடனே மூஞ்சியை திருப்பிப்போம், இல்லைனா அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிடுவோம், நடந்து தனியாக வேறு எங்கேயாச்சும் போயிடுவோம் இல்லையா. பட் சினிமாவில் அப்படி இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மொமெண்ட் சொல்கிறேன். எனக்கு இப்போ ஜோன் ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் சார்லி நடிச்சிருப்பாப்புல. சார்லி கிட்ட வந்து அந்த ஜோ கேரக்டர் வந்து பேசும்போது சார்லி வந்து அவர் லைஃப்பில் நடந்த ஒரு பாஸ்ட்டை பற்றி சொல்லுவார். அவர் பையன் இறந்துருப்பான் அவர்னால. ஸோ பொதுவாக நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்த ஆட்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய பேர்த்திட்ட சொல்லி அது பழகிருக்கும். இப்போ மேபி அந்த விஷயத்தை மறுபடியும் சொல்ல ஆரம்பித்து கொஞ்ச நேரம் கழித்து எல்லா கதைக்குமே ஒரு ரொம்ப சோகமான ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அழுகலாம். ஆனால் ஜோ படத்தில் என்ன ஆகும்னா சார்லி சொல்ல அழுதுகிட்டே சொல்லுவார். அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் யார் அழுதுகிட்டே சொல்லி பார்த்ததே இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னா
அவர் அழுதுகிட்டே சொல்லுவார், அதுக்கு மேலே ஒரு சோக மியூசிக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த இடத்துல அந்த கிரியேட்டர் ஏன் அந்த சாய்ஸ் எடுத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல சார்லியோட கதையோ இல்லை சார்லி வந்து நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக அப்பீல் ஆகணுங்கிறத தாண்டி அந்த படத்தில் சோக உணர்வு அந்த இடத்துல கிரியேட் பண்ணும். ப்ளஸ் ஜோக் வந்து அது ஒரு செம ஸ்ட்ரைக்கிங் மூமெண்ட்டாக வரணும், ப்ளஸ் நம்மளுக்கும் ஒரு ஸ்ட்ரைக்கிங் மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கால் எடுத்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இல்லை, அவ்வளோ இதாக கனெக்ட் ஆகிருக்கானா நம்மளுக்கு எனக்கு கனெக்ட் ஆகலை. பட் இந்த படத்தில் எனக்கு அல்ட்ரா ரியலிஸ்டிக்காக இந்த படம் ஃபீல் ஆனதுக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் டிரான்ஸ்லேட் ஆகி ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டேன், நான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கான மெயின் இது என்னென்னா வந்துட்டு இந்த மீட்டரிங் த பர்ஃபார்மன்ஸஸும் கட்டிங் த பர்ஃபார்மன்ஸஸ் அட் த ரைட் பிளேஸஸும் செமையாக உதவி இருக்கும் இந்த படத்தில். ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு இந்த கேரக்டர்ஸோட ப்ரைவேட் மூமெண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் 2 கேரக்டர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அழுகிற ஒரு மொமெண்ட்டோ இல்லை வந்து ஒரு சீக்ரெட்டோ ரிவீல் ஆகிற ஒரு மொமெண்ட்டில் அந்த கேரக்டர்ஸ் அந்த நம்மளுக்கு அந்த கான்வர்சேஷனில் அப்படியே இயல்பாக அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. தனியாக போயிட்டு அந்த விஷயத்தை கடந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பேசிப்பாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இந்த கேரக்டருக்கு தெரியும், இந்த கேரக்டருக்கு அந்த தனியாக போய் நின்ன கேரக்டருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது ஃபீல் ஆகும். பட் நம்மளுக்கு தெரியும், நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரியல் லைஃப்பில் இதே மூமெண்ட்ஸை நம்ம கடந்து வந்திருப்போம் இல்லையா? ஸோ அதை அப்படியே ரியலிஸ்டிக்காக நம்ம படத்துலையும் பார்க்கும்போது ஆப்வியஸாக நம்மளால் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் ஆகி போக முடியுதுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ அதனால் இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் கூட எல்லா கேரக்டர்ஸ் கூடயுமே நம்மளால் கனெக்ட் ஆக முடியும். ஈவன் ஒரு 2 சீனுக்கு வர ஒரு ஜூனியர் கேரக்டர் கூட நம்மளால் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். இப்போ கட் பண்ணி இவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யாராவது ஒருத்தங்க கேட்டால் கூட உங்களால் ஒரு 2 நிமிஷம் சொல்ல முடியும். இவன் வந்து இந்த கடை வச்சுருக்கான், இவன் வந்து இந்த மாதிரி இருக்கான், ப்ளஸ் இவன் வந்து இவனுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான், அது போக இந்த மொமெண்ட்டில் இவன் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தான், அதுக்கப்புறம் இவன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸை வந்து செம சூப்பராக மீட்ரு பண்ணியிருந்தது வந்து இந்த படத்துக்கு சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை கொஞ்சமே ரிவ்யூ பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் ஓகே. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படத்தில். அண்ட் நான் வந்து ரொம்ப செட் பண்ணி வச்சிருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் இருக்க நிறையா சீன்ஸையோ இல்லை மொமெண்ட்ஸையோ ரிவீல் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன அனுபவம் இருந்துச்சோ அதே அனுபவம் இந்த படத்தை பார்க்குற எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக இந்த படம் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து இட் வில் மேக் யூ ஃபீல் குட் and it also has a lot to offer for film fanatics and aspiring filmmakers, as I always say. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். சூப்பரான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸஸ், சூப்பரான டைலாக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பரான மான்டேஜஸோட சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த படம். ஸோ இதை பார்த்துட்டு இந்த படத்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Amazon Primeல ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ அங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ மீண்டும் வேறு ஏதோ ஒரு நல்ல படம் பார்த்தா இதே மாதிரி ஒரு சோலோ எபிசோடில் வரேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு எல்லோரும் பார்த்த படமாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நான் மறுபடியும் பார்த்தேன் அப்படின்னா அதோட அனாலிசிஸோடு வரேன். அண்ட் கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் எய்தர் இந்த வாரத்தோட எண்ட்லேயோ இல்லைனா ஜனவரியோட ஃபர்ஸ்ட் வீக்லேயோ வந்துட்டு பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் ஃபில்ம்ஸ் ஆஃப் 2023யோட ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்க போகுது. ஸோ அதற்கும் நீங்கள் தங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.